ஹலோ வாணு மேடம், இன்னைக்கு என்ன சமையல்? கை ஃபுல்லாக தட்டா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து சிக்கன் வாங்கியிருக்கோம். நான்வெஜ் சமையல் தான். அப்படியே வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் சமைக்க போகிறோம். என்ன சமைக்கிறோன்னு பார்க்கலாம். என்ன சமைக்க போறீங்க சொல்லுங்க. சேமியாலாம் இருக்கு. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 ஸ்டவ்வையும் பற்ற வச்சுட்டாங்க பரபரப்பா. இன்னைக்கு பாருங்க எப்படி க்ளீன் ஆயிடுச்சா? ஆமாம். ஏன் எப்படி அது தெரில. நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டோம். நல்லா வாஷ் பண்ணல. தெரியல, நல்லா தான் வாஷ் பண்ணியிருக்கோம். இந்த தடவை கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அது கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாதுன்னு வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி வச்சிருக்கோம். அதனால வந்து லாஸ்ட் டைம் பண்ணும்போது இருந்துச்சுல, அது மாதிரி இல்லை. இப்போ எனக்கு என்னன்னா, நம்ம வந்து கொஞ்சம் யூஸ்வலாக இட்லி செய்வோம். இட்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் வந்து சேமியா வச்சு ஒரு சேமியா வந்து உப்புமா பண்ண போறோம். கொஞ்சம் பிரிஞ்சி இலைலாம் போட்டு தக்காளி எல்லாம் போட்டு உப்புமா பண்ண போறோம். அப்புறம் வந்து சப்பாத்தி மாவு சூடாகட்டும் வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம் மிக்ஸ் பண்ணி. என்னன்னா அந்த தயிர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். தயிர், நெய், உப்பு, தண்ணி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இது ஒரு 1 ஹவரா ஊறிட்டே இருக்கு. லஞ்சுக்கு தான் செய்ய போறோம். இப்போ கொஞ்சம் மட்டும் செய்வோம், காஞ்சிரும் இல்லையா? அதனால இந்த கிளாத் வந்து ஈரம் பண்ணி இது மேலே போட்டிருக்கோம். இப்படி செஞ்சாதான் சப்பாத்தி வந்து சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வெறும் ஆயில் ஊற்றி உப்பு போட்டு தண்ணி போட்டு பிசைஞ்சோன்னு வச்சுக்கோங்க. சப்பாத்தி சாஃப்டாக தான் இருக்கும் கொஞ்சம், ஏன்னா சன்ஃப்ளவர் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா. ஆனால் வந்து டேஸ்ட் இருக்காது. அதனால இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு சிக்கன் வந்து உருளைக்கிழங்கு கேப்சிகம்லாம் போட்டு தொக்கு பண்ண போகிறோம். நான் இப்படி சொல்லிட்டு இந்த டைம்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை காஞ்சிருக்கும். இன்னைக்கு நான் வந்து என்ன எண்ணெய் யூஸ் பண்றேன்னா சன்ஃப்ளவர் ஆயில். ஏன் அப்படின்னா அந்த ஏன்னு கேட்டவருக்கு தெரியும். கடல் எண்ணெய் வாங்க மறந்துட்டேன். கொஞ்சம் நிறைய ஊத்திரு, ஏன்னா குழம்பு நம்ம கொஞ்சம் நிறைய வைப்போம், அதனால ஊத்திருக்கேன். சூடாகட்டும். இது குழம்பு, இது உப்புமா, இது வந்து ஆமா சிக்கன் தொக்கு. அதுக்கு தான் முட்டை லைட் ஏர் போட்டு வச்சது. நான் ஆஃப் பண்ணிட்டு வரேன். முட்டையை காணோம். முட்டை வந்து வேக வைக்கணும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது செய்யலாம். உப்புமா முடிஞ்சதுக்கு அப்புறம் முட்டையா? ஆமா, அடுப்பெல்லாம் பிஸியா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். எதுனா சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு சோம்பு, ஒரு பட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு போட்டிருக்கேன். இப்போ உங்க மேல தெரிக்கும். நான் போயிட்டு ஒரு டவல் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? இருங்க, எடுத்துட்டு வரேன். ஓகேவா? இப்போ இது 2 நான் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து சோம்பு, பட்டை அதெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, ஒரே பச்சை மிளகாய். ஏன்னா நான் வந்து காரத்துக்கு மிளகாத்தூளும் மிளகுத்தூள் 2மே போடுவேன். இப்போ இது வந்து உப்புமாக்கு நான் என்ன பண்ணுறேன், உப்புமா வந்து நார்மல். என்னென்னா இது வந்து அணில் சேமியா வாங்குவோம்ல, அந்த மாதிரி சேமியா, குத்துவிளக்கு. அப்புறம் வந்து இது ஒன்றும் இல்லை, பிரிஞ்சி இலை ஒரு வாசனைக்காக போடுறோம். ஒரு சிலர் பிடிக்காது, நம்ம வீட்டில் பிடிக்கும், அதனால போடுறேன். பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கோம், நீட்டாக பொடியாக கட் பண்ணாமல். நல்லா 2 பழமாக இருக்க தக்காளி என்ன பண்ணியிருக்கோம், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து இந்த உப்புமாவில் பச்சை மிளகாய், தக்காளி, பிரிஞ்சி இலை, வெங்காயம் இந்த ஃப்ளேவர்லாம் சேர்ந்து எண்ணெயில் வதக்கி இந்த சேமியா அதில் போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேமியாவை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். இந்த ஃப்ளேவரோட சேர்ந்து உப்புமா வந்து சாப்பிட வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிளெயினாக வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த டேஸ்ட் வராது. அதில் முந்திரிலாம் போட மாட்டீங்களா உப்புமாவில்? எனக்கு தெரிஞ்சு போடலாம் தான். எனக்கு தெரிஞ்சு ரவா உப்புமாவில் போட்டால் நல்லாயிருக்கும், சேமியா உப்புமாவில் போட்டால். இப்போ ஆனால் போட முடியாது, ஏன்னா
வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கணும்ல, ம் அப்போ போட்டிருக்கேன். நீங்க கேக்குறீங்கன்றதுக்காக நான் இப்போ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கிறிஸ்பியா இருக்காது. ஏன்னா தக்காளி போட்டுட்டல, தக்காளியில ஈரம் இருக்கும், அதனால சாஃப்ட் ஆயிடும். இப்படி நான் எதாவது பண்ணும்போது இப்படி குழப்பமா எதாவது கேட்டுறீங்க, எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுது. இதுல வந்து தக்காளி அரைச்சி வச்சுக்கோ. இதுல வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றணும். எதுல? உப்புமால. இது சொல்றேன், சிக்கன் தொக்கு சொல்றேன். இது கொஞ்சம் வந்து சீரகம் போட்டுருக்கேன், சோம்பு புல் இந்த தடவை, சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம். சிக்கன் தொக்குக்குங்க, அது வேற இது வேற. பாருங்க தக்காளி நல்லா இப்போ நசுக்கி விட்டுரும், இல்லைன்னா ரொம்ப அப்படியே அதுல வந்து முழுசு முழுசா இருக்கும். தக்காளி நல்லா நசுக்கி விட்டுரும், ஏன்னா அப்புறமா தண்ணி ஊத்திட்டு நசுக்க மசாலா போட்டு நசுக்கணுமா? அப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த சேமியா தேவையான அளவுக்கு தண்ணி, நமக்கு வந்து எல்லாமே ஒரு கண் அளவு தான். ஓகேவா? உப்பு வந்து கொஞ்சம், போட்டீங்க. தக்காளி கொஞ்சம் வந்து கரண்டியை மாற்றி போட்டேன். இதில் வந்து சிக்கன் தொக்குக்கு கொஞ்சம் வந்து தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் போட்டு. ஐயோ நடக்கும் போல நடக்கிறது சகஜம் தானே. உடச்சிடணும் இப்பவே. அப்பப்ப கிளீன் பண்ணிடணும், முடிஞ்சிடும். என்ன அடுப்பு ஏதோ ஸ்லோவா எரியுதா? ஆமாவா? நீ ஸ்லோவா வச்சிருப்பீங்க நினைக்கிறேன். இல்லை. அப்புறம் வந்து சிக்கன், மஞ்சத்தூள் போட்டு தானே வாஷ் பண்ணி வச்சிங்க? ஆமாம். தெரியுது இல்லை? அல்ல தெரியலையா? தெரியல, அதான் கேட்டேன். முறைக்காதீங்க, கேள்வி கேட்டால் முறைச்சிடுவீங்களா உடனே, அப்புறம் என்ன இருக்கு? மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக, எப்போவுமே சிக்கன் குழம்புக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் போடணும், போட்டால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போடுங்க, கம்மியாக இருக்கு. அதான் இதுக்கு பதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுருவேன். அப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் காரம், இன்னும் கொஞ்சம் காரம் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். வெறும் மிளகாத்தூள் போட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்குவோம், நான் பச்சை மிளகா வேற போட்டிருக்கேன்ல, அந்த காரம் வேற இருக்கும். இப்போ இதுக்கு வந்து சிக்கன் தொக்குக்கு நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய வேணும், அதனால உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சிக்கன் போல இருக்கணும்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு போட்டுருக்கீங்க. எப்படியும் அது உருளைக்கிழங்கு வந்து சிக்கன் போல ஆகாது, அது வேறதான். கொஞ்சம் நமக்கு நிறைய வேணும், அதனால நல்லா இருக்கும். சிக்கன் போட்டு சிக்கன் தொக்கோட உருளைக்கிழங்கு சேர்ந்து, உருளைக்கிழங்கு அதோட ஊறும் போது சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். பட் ரெண்டும் வேற வேறதான், நான் ஒன்னும் சொல்ல. சாப்பிட்டு பாக்குறோம், இல்ல நம்ம செஞ்சிருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லிட்டு நான் தான் சொல்லணும், நீ சொல்ல விட நல்லா இருக்கும். ஓகே, சிக்கன் போடுறேன், ஏன்னா வந்து உருளைக்கிழங்கும் வேகணும், சிக்கனும் கொஞ்சம் வேகணும், கரெக்டா இருக்கும், ரெண்டும் வெந்துடும். கொட்டுங்க, கீழே கொட்டுங்க, கொட்டுங்க, கொட்டுங்க. தொடச்சிருவேங்க, நம்ம சமைக்கிறோம்ல, அந்த அவசரத்துல கொஞ்சம் அப்படி பரபரப்புல அப்படி இருக்கும், முடிச்சுட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவோம், அவ்வளவுதான்.
நான் இது மேலே போடுறதுக்கு வந்து கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ம் கடைசியாக கேப்சிகம் போட போகிறேன். பட்டர் போடுவேன், கருவேப்பிலை போடுவேன், பச்சை மிளகா போடுவேன், கொஞ்சம் மிளகுத்தூள் போடுவேன். ஃபைனல் டச் அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ இது வந்து வேகணும். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம்ல, இந்த மசாலாலேயே இந்த சிக்கனும் உருளைக்கிழங்கு வெந்துடணும். பேருக்கு தான் இது புடி, ஆனா நல்லா சுடுது. இது சுடாது. இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. தெரியல, சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். இது வந்து பிராண்டடு, அது நான் பிராண்டடு. இது பிராண்டட் தான், ஆனா இந்த உட்டு வேற வேற ஏதோ போட்டிருக்காங்க. அதனால இது நல்லா இருக்கு பாருங்க. சுட மாட்டேன். ரோஸ் உட்டு, இது நார்மல் உட்டு. சொல்லுங்க என்ன சொன்னீங்க? சொல்ல மாட்டேன். வாய் ரொம்ப தடுக்குது சொல்றேன்னா. ஓரளவு தான் பொறுமையா இருக்கும், புரியுதா? வார்த்தை முக்கியம் மேடம், வார்த்தை முக்கியம். என்ன வார்த்தை முக்கியம்? வார்த்தை சொல்லும் போது பார்த்து பயந்து பயபக்தியோட சொல்லணும். நீங்க வந்து ஏடா உடமா சொல்றீங்க வார்த்தைலாம். பிக் டால் ஸ்மால் டால்லாம் சொல்றீங்க. ஆமா, அதெல்லாம் தப்பு. இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. தண்ணி கொஞ்சம் தமிழ்ல சொன்னா ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னா சொல்றேன். ஓகேவா? வார்த்தை முக்கியம். ரொம்ப தடுக்குது வார்த்தை. ஏதோ வீடியோ எடுக்கும்போது ஒரு 5 நிமிஷம் அப்படியே சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு நீ இப்படியா இப்படி கண்ணெரிச்சல்ல உட்கார்ந்து தூங்குற ஒரே மனுஷன் யாரு? தூக்கம்ன்றது எங்க வேணா வரும். கண்ணெரிச்சல்லாம் சரி, எங்க இருந்தாலும் தண்ணியில இருந்தாலும் சரி, தூங்கணும்னு ஆரம்பிச்சிட்டா அப்படியே தூங்க வேண்டியதுதான். தூக்கத்தோட சுகம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் ராக் வழி போல மூச்சு நேருவீங்க. காலையில எழுந்து ஹவுஸ் ஒய்ஃப், ஓகேவா? ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ தூங்கி எழுந்து வீட்டில் சுவிட்ச் போட்டு வேலையை ஆரம்பிக்கிறதும் நாங்கள் தான். இந்த டே எண்டும் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணி கதவெல்லாம் லாக் பண்ணியிருக்கான்னு முடிக்கிறதும் நாங்கள் தான். ஸோ பிகினிங்கும் நாங்கள் தான், எண்டும் நாங்கள் தான். புரிஞ்சுதா? பிகினிங் எண்டுக்கு எண்டு எல்லாமே பண்றது நாங்க தான். என்ன ஓகேவா? என்ன பண்றீங்க? பிகினிங் வந்து பால் வாங்கிட்டு வரோம், முக்கியமான வேலை. அதை எழுப்புறது கூட நாங்களா தான். நாங்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்துப்போமா? நீங்க மட்டும் எங்களுக்கு அலாரமே தேவையில்ல. ஆன் டைம்க்கு எப்ப எழுந்துக்கணுமோ எழுந்துப்போம். ஆமா. இது நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். தண்ணியில எங்க போயிட்டு படத்துல எடுக்க போறீங்க? ஆமா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தகன்னு ரெடியாக என்ன இருக்குது. சிக்கன் குழம்பு, அது இன்னும் சேமியா வைப்பல்ல, சேமியா உப்புமாக்கு. அது சிக்கன் தொக்கு சொல்லிக்கிறாங்க, ஆனால் தண்ணியாக இருக்குது. அது எப்போ தொக்காவும் தெரில. இன்னும் தண்ணியை பிடிச்சின்னு போனால் ஆளை காணும். அப்படியே தேடுவோம். வந்துட்டாங்க ஸ்க்ரீனுக்குள்ள. இது வந்து குழம்புக்கா தண்ணி ஊற்றுறேன். இது வந்து சிக்கன் வந்து உருளைக்கிழங்கு வேகணும், ஓகேவா? அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு 10 மினிட்ஸ் விட்டுருவோம். நான் ரொம்ப நேரமா வந்து ஒரு செகண்ட் இருங்க வந்து. இப்போ இதை வந்து மூடிடுறோம், ஓகேவா? 10 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சிடணும். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் வந்து என்னன்னா, இதுவும் சிக்கன் வேகணும். சிக்கன் வேகட்டும், நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். இந்த மூடியை வளைச்சது யாருன்னு எனக்கு தெரியணும். சைலண்டா ஏதோ வேலை பண்ணிருக்கீங்க. இப்ப வந்து இது வந்து உப்புமாக்கு சரிதான். அந்த சேமியா வந்து அப்படியே உதுத்த மாதிரி போடணும், ஓகேவா? சேமியா எதுல செய்யறாங்க? மைதால செய்யறாங்களா, அரிசியில செய்யறாங்களா? தெரியலப்பா, அவ்வளோ நாலேஜ் இல்லை நமக்கெல்லாம். நான் அந்த கவர்ல படிக்கல, ஒரு சில இதெல்லாம் போட்டிருக்கோம். 0 மைதா நல்லா போட்டிருக்கோம். இதை நான் வந்து கவனிக்கல, அதனால எனக்கு தெரியல.
ஒரு 5 நிமிஷம் தெரியுதா, மெலிசா இருக்குல்ல இந்த சேமியா, 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். 5 நிமிஷத்தில் அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியதானா? ஆமா, இதெல்லாம் போடலையா? அதில் மிளகாத்தூள்லாம்? காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், நல்ல ஃப்ளேவருக்கு பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம், தக்காளி கொஞ்சம் சேர்த்துருக்கோம் புளிப்புக்கு. ஆனால் அவ்வளோ புளிப்பு இருக்காது, நான் ஒரு 2 தக்காளி தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாயோட சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக இது வேகணும். நான் வந்து சிம்மில் வச்சு ஸ்லோவில் 5 நிமிஷமா? 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டு முடியும். இது எல்லாமே இது ஒரு 10 மினிட்ஸ், இது ஒரு 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் கழிச்சு நான் வரேன். ஓகே. தண்ணி இழுத்துருச்சேன், இறக்கி வச்சுருவோம். கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக இழுத்துரும். இது வந்து முட்டை வேக வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஏன் இந்த ஆம்லேட்லாம் போடவே மாட்டீங்களா நீங்கள்? எப்போ பார்த்தாலும் முட்டை என்ன கதை இது உங்கள் கதை? ஆனால் பேச்ச மாட்டோம் பாருங்க. நாங்கள் இருந்தோன்னா அப்படி செய்வோம் இப்படி செய்வோம். ஒரு ஆம்லேட்டு போட மாட்டேறீங்க. ஒரு டபுள் ஆம்லேட் போட்டு விட்டுலாம். எப்போ பார்த்தாலும் வச்ச முட்டை, இன்னைக்கு இது சாப்பிட்டு வச்ச முட்டை. ஓகேவா, நாளைக்கு வந்து போட்டுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பிளான்ல வந்து இப்படிதான் தொக்குன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க குழம்பா தான் இருக்குது. இருங்க கொஞ்ச நேரம் ஆகட்டும், வேகலையே இன்னும், வேகட்டும். தண்ணி இழுத்துரும். கேப்சிகம் வந்து கொஞ்சம் போட்டுரும், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா மிளகுத்தூள். ஆமா, எல்லாம் நம்மளுக்கு கேளுங்க, எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லுவான். முன்னாடி போடக்கூடாது, இதெல்லாம் வந்து லாஸ்ட் டச். என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா தனியாத்தூள். ஆமா, தனியாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டேன்ல, அதுக்கு பதில் வந்து தனியாத்தூள். இது மாதிரி இது காஷ்மீரி சில்லி. அதுதான் நான் சொன்னேன், காரம் கம்மியா இருக்கும், கொஞ்சம் கலரா இருக்கும். ஆமா, அதுக்காக போட்டிருக்கேன். பட்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு போடும். குழம்பு ஓபன் பண்ணவே இல்லையா? கொதிக்கிட்டோம். அது வந்து சிக்கன் வெந்திருக்கும், ஆனா நல்லா கிக் ஆகட்டும். ஓகே. பட்டர் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க, தொலைச்சிட்டு. அப்படியே சிம்ல இருக்கட்டும். ஓகேவா, ஃபுல்லா தண்ணி எல்லாம் எடுத்து நல்லா திக்காயிரும். அதுக்குள்ள நான் சப்பாத்திக்கு ரெடி பண்ணிடுறேன். எல்லாம் இறக்கியாச்சு. முட்டைய உரிக்கணும். ஓகேவா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இன்னும் இருக்கு சப்பாத்தி செய்யறதுக்கு. நான் வந்து கொஞ்சம் அப்புறமா செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு பெருசா போட்டேன். அவ்வளோதான், நீங்கள் அந்த முட்டையை உரிச்சிடுங்க, முடிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சமையல் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து குழம்பு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சிக்கன் தொக்கு. இவ்வளோ நேரம் ஒரு தொக்கு எங்கன்னார தொக்கு ஆயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு, கேப்சிகம், பட்டர் இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து சேமியா உப்புமா கொஞ்சம் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி, இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இட்லியும் மாவும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கோம். சப்பாத்தி இன்னும் இருக்கு மாவு, அதுக்கப்புறமா பண்ணுவோம். முட்டை, இது மேங்கோ சீசன்றனால எப்போவுமே லஞ்சுக்கு வந்து மேங்கோ சீசன் முடிகிற இருக்கும் மேங்கோ வச்சு சாப்பிடுவோம். அதான் ஸ்வீட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு நம்ம சமையல். நம்ம நாளைக்கு என்ன சமையல் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகே, பாய்.